ஒரு பெண்ணோட லைஃப்பில் ஃபேமிலியோ கரியரையோ எப்படி பேலன்ஸாக கொண்டு போகணுன்னு பல யோசனைகள் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பர்ஃபெக்டாக செய்யணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதே மாதிரி பேலன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான டைமிங் கொடுக்கறது கிடையாது. எது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டோ, நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு அந்த விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஒரு பெண்ணோட லைஃப்பில் கெரியரும் ரொம்ப முக்கியம், அதே சமயம் ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம மேனேஜ் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும், கில்ட்டி இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி ஒரு 5 சிம்பிள் டிப் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த 5 டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் ப்ரியாரிட்டிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அப்படி எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கெரியரில் நம்ம எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம அதை முடிக்க ட்ரை பண்ணணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் எது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணணும். செகண்ட் டிப் என்னென்னா டைம் ஷெட்யூல். எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஷெட்யூல் நம்ம வச்சுக்கணும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ரொட்டீனாக எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேலை என்ன, ஃபேமிலிக்கு என்ன தேவை, அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிடணும். செகண்ட் எனக்கு என்னோட பர்சனல் டைமிங் என்ன வேணும் அப்படிங்கிறத அதுக்கான டைமிங் நம்ம ஒதுக்கணும். இப்படி கொஞ்சம் நம்ம டைமிங் ஷெட்யூல் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒரே முட்டா டம்ப் பண்ணாமல் நம்ம டைமிங் ஷெட்யூல் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு மனசு லேசாக இருக்கும், ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறப்போ ஃபோனு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறணும். டைம் கிடைக்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் செக் பண்ணுறதோட சரி. ஃபேமிலி டைமிங்கில் கொண்டு ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபோனு இதையெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும். கண்டிப்பாக டைம் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியிலையும் சரி கெரியர்லேயும் சரி நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேர்ட் டிப் என்னென்னா ஷேரிங் மெத்தட் தான். ஷேரிங் மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் நம்மளே இழுத்து போட்டு செய்யக்கூடாது. எல்லா ஒர்க்கையுமே ஷேர் பண்ணி பண்ணணும். வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம சீக்கிரமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும்னு எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு செய்யக்கூடாது. ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்கிட்டையும் நம்ம எந்தெந்த ஒர்க்கெல்லாம் யார் யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி ஷேர் பண்ணி பண்ணும்போது அந்த ஒர்க் சீக்கிரமே முடியும். நம்மளுக்கு எந்த வித டென்ஷனும் இருக்காது. ஹெல்ப் கேட்குறது நம்ம ஒரு வீக்னஸாக நினச்சிக்கிறோம். அது வீக்னஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா வேலையுமே நம்மளே செஞ்சுட்டு நம்மளே ப்ரெஷர் ஆகிட்டு மற்ற ஒர்க்கும் பார்க்க முடியாமல் கெரியரையும் டெவலப் பண்ண முடியாமல் இருக்கிறம்போது இப்படி ஷேர் பண்ணி பண்ணும்போது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பாதி ஒர்க்கை முடித்த மாதிரியும் இருக்கும், எல்லாருமே கெரியரில் சக்ஸஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இப்படி ஹெல்ப் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, கில்ட்டி ஃபீலும் வராது. எல்லாருமே டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டா அவங்கவுங்க பர்சனல் ஒர்க்கை பார்க்க, ஒர்க் ரிலேட்டட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4th சிம்பிள் டிப் என்னென்னா மீ டைம் தாங்க. இதை நான் எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன். எல்லா ஒர்க்கையும் செஞ்சுட்டு நம்ம கெரியரையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு நம்மளுக்கான டைம் அப்படிங்கிற மீ டைமுங்கிறதே நம்ம மறந்துடுவோம். நம்ம உடம்பை பார்த்துக்க மாட்டோம், நம்மளுக்கான டைமையே நம்ம ஒதுக்க மாட்டோம். ஃபேமிலியை பார்த்துக்குவோம், ஃபேமிலிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து கவனிச்சுக்குமோ. அப்படியே அடுத்த ஸ்டெப்பாக நம்ம கெரியரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு ஓடிட்டே இருப்போம். இதில் முக்கியமாக எஃபெக்ட் ஆகிறது ஹெல்த்து தாங்க. அதனால்
ஹெல்த்தை எப்போவுமே விட்டுறக்கூடாது. டெய்லியுமே ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃபேமிலி, ஹெல்த் இது எல்லாம் தவிர்த்து நம்மளுக்குன்னு மீ டைம் ஒதுக்கணும். அதில் வாக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா புக் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் கடைசியாக ஒரு 20 மினிட்ஸ் ஒரு சாங்கை போட்டு விட்டு, நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாலே அது பெரிய ரிலாக்ஸ் தாங்க. இல்லை ஒரு 20 நிமிஷம் தனியாக அமைதியாக உட்காந்து இருந்தாலே நம்மளுக்கான டைம் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தையும் ஹாப்பினஸ்ஸையும் மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதை ரெண்டையும் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கானதாக ஒரு டைம் எடுத்து ஒதுக்கணும். லாஸ்ட்டாக 5th டிப் என்னென்னா, கில்ட்டி ஃபீல் தாங்க. இப்போது மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். ஆஃபீஸில் இருந்தால் ஐயோ ஃபேமிலியை பார்த்துக்க முடியலையே, ஃபேமிலி கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு ஒரு கில்ட்டி. வீட்டில் இருந்தால் ஐயோ நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலையேன்னு ஒரு கில்ட்டு. இதில் எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் உமனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக சிறப்பாக வாழ ட்ரை பண்ணாலே போதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக போகணுன்னு எந்த வித அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஃபேமிலியை லைக் பண்ணி லவ் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறத வந்து நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி நம்ம கெரியரை அடுத்த லெவலுக்கு க்ரோத் கொண்டு போகணுன்னு நினைக்கிறது வந்து நம்மளோட உரிமைன்னு தான் சொல்லணும். இந்த லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானுங்க. எதுக்கு நம்ம எந்த டைமிங் ஒதுக்குறோம், ரெண்டையும் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு ஒன்று விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் இல்லை. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில். சம்டைம்ஸ் சம் டேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெரியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இதாங்க லைஃப்பில் உண்மையான பேலன்ஸு. நம்மளை நாமே எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. நம்மளை ஃபஸ்ட் நம்மளே மதிக்க கற்றுக்கணும். நம்ம ஸ்லோன்னு எப்போவுமே நம்ம நினச்சிடவே கூடாது. ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். இந்த 5 டிப்பையுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இதை எப்போவுமே தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.